Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. நடிகை கஸ்தூரி மீதான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல, அந்த மாதிரி பார்க்கல. அது ஒரு கருத்து, அது வருத்தம் தெரிவிச்ச பிறகு அதை விட்டுடலாம். இது மாதிரி இதை விடலாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ என்னையெல்லாம் நீங்கள் வலையுடைய தட்டி பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுகிறாங்கன்னு. இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க. அது அவ்வளோ பெரிய குற்றமாக நான் கருதலை. அவர்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது, அதை செய்கிறாங்க. அது ஒரு அரசியல் பழிவாங்கலாக தான் நான் பார்க்குறேன். அவர் கட்சி, அவர் ஆட்சி, அவர் அரசு, அதனால அவர் கட்சி கொடியோடு வர்றாரு. அது போய் நம்ம கேட்க முடியாது. யார் கேட்பா? நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஒரு மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிறவர் அரசியல் பேசக்கூடாது, உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடாது, அரசு வழக்கறிஞர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. ஆனால் இது எல்லாத்தையும் அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அரசியல் பேசலாம். அந்த மாதிரி தான் அவங்க அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோட வர்றது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சரி, இப்போ என்ன செய்யலாம், நம்ம கண்டிக்கிறோம், அதனால அடுத்த முறையும் அதே தான் செய்வாங்க அவங்க. சோனி Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.